அம்மாபட்டினம் வடக்கு தெரு கிரசண்ட் ஸ்கூலில் இருந்து நம்ம சேவுதாது கடைக்கு வர்ற வழியில் நம்ம முந்திரி கட்டை நூறுதீன் வீடு, நூறுதீன் வீட்டிலேருந்து ஒரு சந்து, முந்திரி கட்டை ரெண்டு, இந்த ஜவுபர் காக்கா முந்திரி கட்டை ஜவுபர் காக்காவும் நூறுதீன் வீட்டுக்கும் இடையில் ஒரு சந்து போகல. அந்த சந்தோடைய முனையில் இருக்கிற போஸ்ட்டு மரம், இந்த மரத்துலேருந்து கம்பி ஒன்று அருந்து இப்போது 10 நிமிஷமாச்சு, 9 மணி போல் விழுந்துருக்குது. இப்போ 9:30க்குள்ளே போடுறேன். அந்த அருந்து விழுந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது அருந்து விழுந்திருக்கு. அதை நம்ம நசுருதீன் அங்கே நல்ல வேலையை அங்கே போயிருக்கிறார் அவர். அது கரெக்டாக அவர் போகும்போது தான், நசுருதீன் போகும்போது தான் வந்து விழுந்திருந்துருக்குது. அது உடனே தகவல் சொன்னார். ஏஐக்கு சொல்லியாச்சு, வந்து கட் பண்ணிட்டாங்க, லைனாக கட் பண்ணிட்டாங்க. ஏஐட்ட சொல்லி போர்மெண்ட்டை சொல்லி, இந்த பாருங்க கம்பி உளுந்து அருந்த நிலமை. இதை வந்து ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட போன 15 நாளைக்கு முன்னாடி விழுந்துச்சு. இதே மாதிரி தான் இது ஒட்டு போட்டிருக்கு, பார்த்துக்கிடுங்க. இது மாதிரி நசுருதீன் அஸ்ரப் அலி நின்று பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே. இதோடைய வந்து இந்த கம்பியோடைய வந்து இந்த தரத்தை அப்படியே இது குப்பையில் கிடக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. கம்பியெல்லாம் ஏற்கனவே வந்து இட்டு போய் மச்சி போய் அது வந்து ஒன்று எப்போ யார் தலையில் விழுவுன்னு தெரியலை. இந்த 2வது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது நல்லா போயிட்டுருக்கிற கம்பி, அருந்து உழுத பகுதி இல்லை, அருந்து உழுத பகுதி பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கம்பி இங்கே பாருங்கள், இந்த கம்பியோடைய நிலவரத்தை பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இது வந்து இப்படி, இது வந்து அருந்து விழுந்த பகுதி. இந்த பகுதியில் இந்த முனை வந்து இந்த போஸ்ட் மரத்துலேருந்து லைன்மேன் வந்தார், ஜெயபால் வந்தார். ஏஐட்ட சொல்லி ஃபோர்மேன் குணசேகரன் பேசினார். அதோடைய அந்த மரம் இருக்குது பாருங்கள். லைன்மேன் வந்து பார்த்துட்டு, மரம் மேலே வந்து இந்த மாதிரி மரம் மட்டைகள் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதை சொல்லிட்டு போகிறாங்க. மட்டை உழுவலை, ஆனால் மட்டை அதில் தான் கிடக்குது. நம்மளும் அதில் வந்து நமக்கும் பங்களிப்பு இருக்குது. இந்த வீட்டுக்காரவங்களும் மட்டையை எடுத்து பார்த்து, எங்கே பாருங்கள், தென்னை மரத்தோடைய மட்டை அங்கே தான் இருக்குது. இந்த கம்பியில் அதுலேருந்து தான் ஒன்று அருந்து விழுந்துருக்குது. மட்டை ரெண்டும் போகும்போது அது வந்து ஷார்ட் ஆகி அருந்து போயிடுது காற்று அடிக்கும்போது. நம்மளும் அந்த மரத்தை வெட்டி நம்மளும் கொஞ்சம் பக்கமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். நம்ம வீட்டில் உள்ள மரமாக இருந்தாலும் அடுத்த மரத்து மேலே விழுவாமல் பார்த்துக்கிறேன்னு. அப்போ தான் வந்து நம்மளும் ஈபிலையும் நம்ம வந்து குற்றம் சுமத்துறது, அவங்கள்ட்ட வந்து கேட்குறது, போராடுறதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் எப்படி நிற்கின்னு சொல்லிட்டு தெரியுதா, நல்லா ஒத்து பாருங்கள்.